தங்கள் குடும்ப சொத்தை அபகரிக்க அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தொடர்ந்து முயற்சிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். எங்களுடைய நிலத்தை பற்றி அல்லது இப்போ அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் முக்கிய அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் அவருடைய முதல் மனைவியின் 3வது பிள்ளை மகள் என்னுடைய தம்பியின் 3வது மகனை மணந்திருக்கிறார். எனவே அவர்கள் சம்பந்திகள். நானும் தான் சம்பந்திகள் என்றால் அரசியலில் அல்ல. அவர்கள் 2 பேரும் இந்த பெண்கள் அவர் விரும்பினார்கள், பெண்ணை எடுத்திருக்கிறார்கள், கல்யாணம் பண்ணியிருக்கிறார். எங்கள் குடும்பத்தில் பிறந்த எங்கள் தாய் தந்தையர் தாத்தா காலத்திலிருந்து நான் வாங்கிய நிலம் அந்த சுரம்பட்டி வட்டாரத்திலே இருக்கிறது. கொத்தலக்குண்டு போகிற பாதையில் சாலை மேலே இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து ஒரு 20 ஏக்கர் இருக்கும். 2 கிணறுகள் உண்டு. அவைகள் அத்தனையும் என் அப்பா அம்மா பெயருக்கு வந்து விட்டது. பலர் பெயரில் இருந்தது. எல்லாம் 20 ஏக்கரும் என் அப்பா அம்மா பெயரில் இருந்தது. என் அம்மா இறந்த பிறகு அப்பா தன்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் அதை பிரித்து எழுதி வைத்து விட்டார். யாரையும் எங்களை கேட்கவில்லை. ஆனால் அவருடைய பையன்கள் யாருமே விவசாயம் செய்கிறவர்கள் அல்ல. ஒருவர் 2-3 பேர் பேராசிரியர்கள், ஒரு வழக்கறிஞர், நான் அரசியல்வாதி. எனவே அந்த தோட்டத்தில் உழுவதற்கோ பயிரிடுவதற்கோ எங்களால் முடியாது. எனவே இதை யாராவது ஒருவர் பெயரில் விடலாம் என்று முயற்சி செய்தார். அவ்வாறு முயன்றும் அது ஒருவர் தான் இருக்க முடியும். ஏனென்றால் எல்லோருக்கும் பங்கிட்டால் 2 ஏக்கர் வரும், 7-8 பேருடைய பங்கு. எனவே சின்ன நிலத்தை வைத்துக்கொண்டு கலப்பையை கூட உழுந்து திருப்ப முடியாது. அன்எக்கனாமிக் ஹோல்டிங் என்று சொல்லுவார்கள். எனவே பொருளாதாரம் படித்த என்னுடைய அண்ணன் முதலாக அதை எடுத்து யாரிடமாவது 6 சகோதரர்களை யாராவது ஒருவன் கவனியுங்கள், எல்லோரும் இங்கே வந்து கவனிக்க முடியாது, அத்தனை பேருக்கு இந்த இடம் போதாது, புதிதாக நிலம் வாங்குகிற வேலையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி அதை வற்புறுத்தி என் மகன் பெயரில் எழுதி வைத்து விட்டார். விற்றுவிட்டார், விலை பேசி விற்றுவிட்டார். அதற்கு ஒரு விலையை நிர்ணயித்து மற்றவர்களும் அதை கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து விட்டார். அதற்கு அடுத்த அண்ணனும் அதே போல் விற்றுவிட்டார். இப்படி ஒவ்வொருவராக விற்றபோது இப்பொழுது திண்டுக்கல் சீனிவாசன் வீட்டிலே திருமணம் செய்துள்ள என்னுடைய 4வது தம்பி இருக்கிறான், 5வது தம்பி, அவன் இப்பொழுது இல்லை, இறந்து போய்விட்டான் துரதிருஷ்டவசமாக. அவன் அங்கிருந்து வேறு ஒரு இடத்திலே 20 ஏக்கர் நிலத்தை வாங்கினான். அங்கு ஒரு தொழிற்சாலையை கட்டப்போவதாக, வீடு கட்டப்போவதாக 2000 வருடம் 2000 அவனும் இப்பொழுது வழக்கு போட்டிருக்கிற இந்த பையன்கள் 3 பேரும் கையெழுத்து போட்டு அவர்கள் பங்கையும் விற்றுவிட்டார். 7 டாக்குமெண்ட் இருக்கிறது. அவர்கள் விற்றதற்கான டாக்குமெண்ட், காலி செய்துவிட்டு போனதற்கான டாக்குமெண்ட், ஃபோர்ஜரி கையெழுத்திட்டது, அத்தனையிலும் கோர்ட்டினுடைய தீர்ப்புகள் எங்களுக்கு சாதகமாகவே வந்திருக்கிறது. நாங்கள் போட்டால் அவன் போட்டது டிஸ்மிஸ் ஆகியிருக்கிறது. அப்பீர் ஆகவில்லை என டிஸ்மிஸ் ஆகியிருக்கிறது. எனவே மந்திரி திண்டுக்கல் சீனிவாசன் முதலில் தன்னுடைய மருமகன் உண்மையை சொல்லுகிறாரா என்பதை கேட்க வேண்டும். அல்லது தேவைப்பட்டால் என்னிடம் உள்ள அத்தனை முதலமைச்சருக்கும் ஒரு காப்பி கொடுத்திருக்கிறேன், துணை முதலமைச்சருக்கும் ஒன்று கொடுத்திருக்கிறேன், தேவைப்பட்டால் சீனிவாசனுக்கும் தருகிறேன்.